Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷ்னல் ஓவர் அல்ட்ரா கிளாம் கிடையாது, கேஷுவல் வேரபிள் என்கேஜ்மெண்ட் அப்ராப்ரியேட் மேக்கப் லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னுடைய ஸ்கின் பேட் ஸ்கின்னாக இருக்குது. ஐம் கோயிங் டு மாய்ஸ்சரைஸ் மை ஸ்கின் ப்ரெப். ஒரு லாங் டேக்கு உங்கள் மேக்கப் வந்து வித் ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா கீப் இட் மினிமல் அண்ட் சிம்பிள். நிறைய ஸ்கின் கேர் ரூட்டின் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இன்டோர்லேயே தான் இருக்க போகிறீங்கன்னா சன்ஸ்கிரீன் கூட ரொம்பவே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்கள் மேக்கப் வந்து வித்தவுட் சன்ஸ்கிரீன் வித் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் இட் வுட் லுக் ஆக்சுவலாக குட். ஸோ அது ஒன்று. நான் வந்து இன்னைக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் வந்து போட்டுக்கிறேன். நான் எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் I'm going to prime my skin. ஒரு கிரிப்பிங் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் எல்ஃப். இதை கொஞ்சமாக எடுத்து இந்த கணத்தோட சென்டர், மூக்கு, சின், நெத்தி இங்கே போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மசாஜ் மட்டும் கிடையாது. இதை பண்ணிட்டு I'm also going to spritz கொஞ்சம் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, செட்டிங் ஸ்ப்ரேக்கு பதிலாக I use this Fix Mist. இது வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷன் பண்ணும். அண்ட் அடுத்து நான் போட போகிற மேக்கப் வந்து நல்லா முகத்தில் உட்காரறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக எதுவுமே ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் தான். ஸ்வெட் ப்ரூஃப்னா ஸ்வெட் ஆகாதுன்னு கிடையாது. ஸ்வெட் ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய முகத்தில் வந்து மேக்கப் வந்து 100% கலையிற மாதிரி இருக்காது. அஃப்கோர்ஸ் ஸ்வெட்டு உள்ளேருந்து வர்றதுனால கொஞ்சம் மேக்கப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தான், ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்கும் தான். பட் ஸ்டில் இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்கன்னா ஸ்வெட் ஆனாலும் அட் எண்ட் ஆஃப் த டே உங்கள் முகத்தில் வந்து அந்த மேக்கப் கொஞ்சம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கலர் கரெக்டர், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதையும் கொஞ்சமாக போட்டு என்னுடைய கண்ணு கீழே, வாயை சுற்றி, இது ரொம்ப சட்டிலாக தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். இதை போட்டு கையால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும் அதனால். ஸோ இதை பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்து I'm going to conceal இந்த கலர் கரெக்டர் வித் சம் கன்சீலர். இந்த கன்சீலர் ஷேட் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து கொஞ்சம் மேட்சாக இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். கொஞ்சம் நேச்சுரலான லுக் வேணும் அப்படின்னா ஐ கோ வித் ஷேட்ஸ் தட் க்ளோஸ்லி மேட்ச் வித் மை ஸ்கின் டோன். இல்லை நல்லா ஹெவி கிளாமாக வேணும்னா ஒரு ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டராகவே போய்ப்பேன். ஆனால் வந்து ஹெவி கிளாம் வந்து நல்லா ஒரு 10+ hour வந்து உட்காரணும் அப்படின்னும் போது அந்த ஒரு ஷேட் லைட்டராக வந்து போய்ப்பேன். ஏன்னா அது வந்து நல்லா லாஸ்ட் ஆகும்போது அழகாக செட்டில் ஆகி 10+ hours வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு மேக்ஸிமம் 6 hours ஸ்டே இருக்க மாதிரியான ஒரு லுக் தான். ஸோ அதனால் ஐம் யூஸிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட கிடையாது, எல்லாமே அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடையாது. மெஜாரிட்டி அதுவும் முக்கியமாக பேஸ் ப்ராடக்ட்ஸ். இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எலிகலோட ஆரஞ்ச் கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாம் ஹை அண்ட் ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது. உங்கள் ஸ்கின் டோனுக்கு நல்லா மேட்ச் ஆகுது, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஒழுங்காக உட்காருதுன்னா யூ கேன் யூஸ் தட். ஸோ இதை ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என் பேஸ் வந்து 70% இங்கே டன். பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒரு லாஞ்சிவிட்டி வேணும், அது ஃபோட்டோஸ்லேயும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். நான் லாக்மேயோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், கூல் கோகோ. இதை வந்து கொஞ்சமாக என் கை பின்னாடி எடுத்து என் முகத்தில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா எக்ஸாக்டாக என் ஸ்கின் டோன் வந்து மேட்ச் பண்ணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்சிடைஸும் ஆகும். பட் நம்ம இப்போ பவுடர்லாம் போடுறத பொறுத்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர்லாம் ஒரு ஷேட் லைட்டராக போடுறீங்க, அண்டர் ஏரியாவை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சிடேஷன் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. அட் த சேம் டைம் ஷேடும் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகாது, நேச்சுரலாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் I'll யூஸ் 2 different கன்சீலர்ஸ். ஒன்று வந்து செஸ்னட் ஃப்ரம் Too Faced. ஸோ இதை வந்து இந்த வாயை சுற்றி இந்த ஏரியா, இந்த லிப்ஸ்டிக் நல்லா எலிவேட் பண்ணி காமிக்கும். கண்ணு கீழே இருக்க இந்த ஏரியா இங்கே போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் I'm going to blend this. இது ஃபினிஷ் நல்லா இருக்கும், ஃப்ளாலஸாக இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு ஸ்வெட் ப்ரூஃப் ப்ராடக்ட், ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எவ்வளோ ஸ்வெட் ஆகி உங்களுக்கு உள்ளேருந்து ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணாலும் ப்ராடக்ட் இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துட்டே இருக்கும். சீக்கிரமாக எல்லா ப்ராடக்ட்டும் வந்து கரைஞ்சு போயிடாது. ஸோ இதை என்னுடைய கண்ணு கீழே அண்ட் வாயை சுற்றி இருக்க ஏரியாவில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நெத்தி ஏரியா அண்ட் வாயை சுற்றி இருக்க ஏரியா தான் ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஏரியாவில் இந்த கன்சீலர் போட்டுட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர். இது நல்ல பிரைட்டான ஒரு ஷேட். நிறைய போட்டிங்கன்னா
இந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஃப்ளாஷ்பேக் அடிக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டுட்டு again I'm going to blend. அது கண்ணு கீழே மட்டும்தான். இன்னும் நல்லா ஹை கிளாம் லுக் மாதிரி எனக்கு வேணும்னா இது இங்கே மூக்கு நெத்தின்னு எல்லா இடத்துக்கும் வந்து ஒழுங்காக போகும். பட் நல்லா வேரபிளான சிம்பிள் பட் எலிகண்ட் லுக் அப்படின்றதுனால என்ன மீதி இருக்கும் அதை மட்டும் ஐ எம் டேக்கிங் இட் டு த bridge ஆஃப் மை நோஸ், அப்புறம் நெத்தி வேற கொஞ்சமாக சின்ன, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம செட் பண்ணிடலாம். பட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி ஐம் கோயிங் டு செட் மை ஃபேஸ். இந்த வாட்டி ஐம் யூஸிங் அ நைஸ் ஹோல்டிங் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து சார்லட் tilburyயோடது. இது நல்லா ஜெனரஸாகவே போட்டுக்கலாம். இது வந்து நம்ம க்ரீம் பேஸை வந்துட்டு இன்டாக்டாக பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு செட் ஆகிற டைமில் நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட போகிறேன். என்னோட ஐப்ரோஸ் வந்து எனக்கு டார்க்காக ஃபில் பண்ணிக்க பிடிக்கும், என்னுடைய நேச்சுரல் கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இன்டென்ஸாக இந்த ஐப்ரோஸோட சென்டர் பார்ட்டில் ப்ராடக்டை நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வல் ட்ரில் தான், எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இதை வந்து ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஆங்கிளில் ப்ரஷ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏகப்பட்ட பேபி ஹேர் வந்துருச்சு எனக்கு. இந்த ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் ஐ மேக் ஷுர் லைக் ஐ கீப் இட் சூப்பர் சிம்பிள், ஹெவியா போல்டா பண்ணிடாம இருக்கேன் அப்படின்றது. ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன்னா ரொம்ப அப்படியே பிளாக்கி ஐப்ரோஸ் மாதிரி வந்து தெரியும். ஸோ அதனால ஐ மேக் ஷுர் ஐ கீப் தட் ஏரியா லைக் கொஞ்சம் பேராகவே. இந்த இடம் மட்டும் நல்லா வந்து நான் ஃபில் பண்ணிப்பேன். எனக்கு என்னோட ஐப்ரோஸ்க்கு வந்து பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறது பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய முடி இருக்குது அப்படின்றதுனால இதில் நான் ஜெல் ப்ராடக்ட் இல்லைன்னா பொமாட் மாதிரியான ப்ராடக்ட் எடுத்தேன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கூப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் ஐப்ரோஸே. அதனால் உங்களுக்கு நிறைய முடி இருக்குது ஐப்ரோஸில் அப்படின்னா நீங்கள் பவுடர் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறதே வந்து போதும். பவுடருக்கு வந்து ஐ ஹாவ் டு மிக்ஸ் அ லூஸ் பவுடர் அண்ட் காம்பேக்ட். எனக்கு அந்த ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். வெறும் லூஸ் பவுடர் வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டா கூட சம்டைம்ஸ் அது வந்து ஃப்ளாஷ்பேக் கொடுக்கும். அதை கொஞ்சம் காம்பேக்டோட சேர்க்கும் போது அது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் பிரச்சனை கொடுக்காது. நான் ஃபஸ்ட்டு கே பியூட்டியோட லாட்டி லூஸ் பவுடர் நல்லா ஜென்ரஸாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சம் மேப்ளினோட காம்பேக்டோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டோட கன்காக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் வந்து கண்ணுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் பவுடர் எடுத்துப்போம். கண்ணு கீழே தான் ப்ராடக்ட்டை எடுத்து நான் வந்து செட் பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் மீதி பார்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ்க்கு வந்து ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும்தான் வில் கோ. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் பவுடர் எடுக்க மாட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிப்பேன். நோ பேக்கிங், ஜஸ்ட் செட்டிங் தான். சப்போஸ் உங்களுக்கு உங்களோட ஐப்ரோஸ் வந்து இந்த டைமில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னா இந்த பவுடர் பஃபே அந்த ஐப்ரோஸ் மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் அது வந்து டீசேச்சுரேட் பண்ணி விட்டுரும், அந்த கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ண மாதிரி காமிக்கும். எங்கெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய க்ரீம் பேஸ் பட்ஜ் ஆகாமல் இருக்கணுமோ அங்கெல்லாம் நான் இந்த பவுடர் ப்ராடக்டை இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எங்கேயும் ஷைன் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ இது அகெயின் இது செட்டில் ஆகணும். இது செட்டில் ஆனதுக்கப்புறம் we will figure out என்ன மாதிரியான பட்டி டிங்கரிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஷேடோக்கு வந்துட்டு கிளாசிக் கோல்ட் ப்ரௌன் ஐ ஷேடோ அவுட்ஃபிட்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து பார்த்துக்க போகிறேன். மேட் ப்ரௌன் ஐ ஷேடோ, திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் அனஸ்தாசியா. ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் கலரில் கொஞ்சமாக ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக லைட்டாக தான், சட்டிலாக தான், ரொம்ப கிடையாது. இது இந்த கண்லேயும் ஃபஸ்ட்டு அவுட்டர் வி, அப்புறம் இந்த சாக்கெட்ஸ்க்கு இப்படி எடுத்துகிட்டு வந்து அண்ட் பிளெண்டிங் பேக் அண்ட் ஃபோர்த் இப்படி போய் தட்ஸ் இட். ப்ரஷில் அப்புறம் என்ன மீதி இருக்கோ தட் கோஸ் ஆன் மை லோவர் லேஷ் லைன் ஏரியா. அதுக்கப்புறம் ஐ யூஸ் இந்த ஒரு ஷிம்மர் ஷேட். இது ஒரு ஒரு பிரைட் ஒயிட் கோல்ட் மாதிரியான ஒரு கலர். இதை எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் பேக் பண்ணுறேன். அகெயின் இதுவும் எனக்கு சட்டிலாக தான் வேணும், ரொம்ப அப்படியே பாப் ஆகலாம் வேணாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு கன்சீல் பேஸ்லாம் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் ஐஷேடோ மட்டும் போடுறேன். ஆல்ரெடி நான் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் லேயர்லாம் ஒரு 5% வந்து என்னோட ஐலிட்ஸில் போயிருக்கு. எனக்கு அதுவே போதுமான ப்ரெப்பிங் வேலை பண்ணிடும். ப்ளஸ் அகெயின் இது வந்து ஒரு 6+ ஹவர்ஸ்க்கு தான் வந்து இது சர்வைவ் ஆகணும் அப்படின்றதுனால நான் பெருசாக இதில் மெனக்கெடலை. அப்புறம் இந்த சல்ட்ரி இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்து இந்த கோல்ட் அண்ட் மேட் ப்ரௌன் கார்னர் இருக்குல்ல அது மேலே போடுறேன். ஜஸ்ட் ஒரு கிரேடியன்ட் ஆஃப் கோல்ட் அண்ட் பிரான்ஸ் கோல்ட் வேல் நடக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பி அந்த மேட் ப்ரௌன் ப்ரஷ்ஷே எடுத்துக்கிறேன். அகெயின் அந்த மேட் கலரை கொஞ்சமாக டச் பண்ணி
இந்த அவுட்டர் பார்ட்ல மட்டும் லைட்டா பேக் பண்றேன். ரொம்ப லைட்டா சட்டிலா. தட்ஸ் இட். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஒரு ஐ ஷேடோ லுக் முடிஞ்சாச்சு. அடுத்து காஜல். ஃபேஸஸ் கனடாவோட இந்த காஜல் வந்து நாட் த பெஸ்ட் காஜல்ஸ். லைக் நல்லா போல்டா இன்டென்ஸ் பிக்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இதை நான் வந்து காஜல் நல்லா போல்டா போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபார் மை அவுட்ஃபிட் அது கலருக்கு வந்து ஐ டிசைடட் டு கோ வித் அ ப்ரௌன் மேட் லிப் லுக். ஸோ அதுக்கு வந்து நம்ம காஜல் போல்டா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு காஜல் மட்டும் நான் போல்டா வச்சுக்கிட்டேன். இது போல்டு இல்லை. லெட் மீ ஸ்மட்ஜ் இட். ஸ்மட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இது வந்து காஜல் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஒரு க்ரீமி எஃபெக்ட் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஸ்மட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அப்படியே இருக்கும் பிடிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி. ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இதை வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு போட்டு நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இந்த அப்பர் லிட் ஏரியா வந்து ரொம்ப பேராக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐலைனர், ஸ்டேஸோட லிக்விட் ஐலைனர். கொஞ்சோண்டு ஒரு விங் ஜஸ்ட் அட் தி எண்ட். லேஷஸ்லாம் வைக்கலாம் பார்த்தேன். பட் அகைன் சிம்பிளாக சட்டிலாக நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால ஐ ஸ்கிப்ட் லேஷஸும் கூட. கர்ல் பண்ணிட்டு ஐ புட் ஆன் லைக் குட் கோட் ஆஃப் மஸ்காரா. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நான் வந்துட்டு கர்ல் பண்ணி. மேக்கோட மேக்ஸ் ஸ்டாக் மஸ்காரா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இதை வந்து நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணிக்கிட்டேன். இதுவே எனக்கு ஃபால்ஸீஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே வித் திஸ் ரிசல்ட்டே. இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்துட்டு ஐ டிட் சம் காம்பினேஷன்ஸ். எனக்கு என்னுடைய சாரிக்கு வந்து அது மேட்ச் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்சைட்டோட ஐலைனர் ஆஸ் மை லிப் லைனர். அது லிப் லைனராக மட்டும் பண்ணாமல் இதே ஒரு கான்டோர் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் மெஜாரிட்டி ஆஃப் மை லிப்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூஸ்ட் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் பாஸ்டன் க்ரீம் ஃப்ரம் ரூட். இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செம்மையான ஒரு சாஃப்ட் ப்ரௌன் நியூட் கீழ் அண்டர்டோன் ப்ரௌன் எடுத்து போட்டுக்கிட்டேன். பேஸ் மாதிரி தான். இதுக்கப்புறம் திருப்பி இதில் கொஞ்சோண்டு வார்ம்த்னஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு ஐ யூஸ்ட் வியன்னா ரோஷர் ஃப்ரம் சுகர். இது மேலே நல்லா நான் கோட் பண்ணிக்கிட்டேன். அந்த மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு லிப்ஸில் லாஞ்சிவிட்டி கொடுக்க பார்க்கும். இது வந்து லிப்ஸை மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கும். ப்ளஸ் மேட்டாகவும் தெரியும். திஸ் ஹேஸ் டு செட்டில் ப்ராப்பராக. மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு லேயர் அந்த லிப் லைனர் வச்சு ஒரு கோட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு ப்ராப்பர் ஆம்ப்ரே ப்ரௌன் லிப் லுக் வந்து கொடுக்கும். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ரான்சர். ஹுடாவோட க்ளோவிஷ் இதை எடுத்து, இதுவும் அகைன் ரொம்ப சட்டிலாக தான். ஏன்னா என்னுடைய பேஸ் நான் ரொம்ப நேச்சுரலாக தான் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ஹெவியான ப்ரான்சிங் வேலை வந்து தேவைப்படலை. ஜஸ்ட் ரொம்ப சட்டிலாக பண்ணிக்கிட்டேன். முட்டில் கொஞ்சம், நெத்தியோட சைட்ஸ். ஸ்கிப்ட் ப்ளஷ். ஆக்சுவலாக எனக்கு ப்ளஷ் வேண்டாம் அப்படின்ட்டு லைட்டாக ஹைலைட்டர் மட்டும் ரொம்ப லைட்டாக இப்படி ப்ளஷ் இப்படி பிஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி இந்த கண்ணத்தோட இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் இங்கே மட்டும் இப்படி போட்டுக்கிட்டேன். நாட் அ ப்ளஷ் கேர்ள். அண்ட் அந்த ப்ளஷ்ஷு ப்ரான்சர்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வந்து அப்படியே டிஃபைண்டாக ஓகே இங்கே மேக்கப் வேலை நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அது வேணாம், கொஞ்சம் சட்டிலாக தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால என் பேஸ் வந்து நான் எப்படி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஒன் ஃபைனல் ஸ்டெப் பிஃபோர் வி ஃபினிஷ். டால்டெப்ரியோட இந்த காம்பேக்ட் இதை வந்து எடுத்து என்னுடைய கண்ணு கீழே வந்து நான் பேக் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்துட்டு நல்ல அந்த ஒரு பிளரி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஃப்ளாலெஸ்ஸாக நல்ல ஒரு பிரைட் அண்டர் ஏரியா வந்து நம்ம ஐ மேக்கப்பே வந்து அழகாக எடுத்து காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சோண்டு பிரிட்ஜ் அண்ட் நெத்தி, மீதி இருக்கிறது மட்டும் சின் இங்கே போகுது. அண்ட் ஒன் லாஸ்ட் ஸ்டெப்பாக 1 செகண்ட் கோயிங் டு புட் ஆன் சம் செட்டிங் ஸ்ப்ரே.
இது நல்லா செட்டில் ஆகட்டும். நம்ம வந்து மீன்வைல் போயிட்டு ஹேரு, ஜுவல்லு, சாரி இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா லாஸ்ட்டா ஒரு கோட் காம்பேக்ட் குடுத்துக்க போறோம். இஸ் தி ஃபைனல் லுக் இன் த மேக்கப் அண்ட் ஜுவல்லரி அண்ட் சாரி. எல்லாமே வந்து இட் ஆல் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஈச் அதர் ஸோ வெல். எல்லாமே மியூட்டட் டோன்ஸ் தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி ஒரு ஸ்டைலிங் பண்றதுக்கு. இட்ஸ் வேரபிள். இட்ஸ் நாட் டூ ஓவர்லி லைக் கிளாமான ஒரு லுக் மாதிரி, ஓவரா ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கிடையாது. ரொம்ப சட்டில் அண்ட் சிம்பிளா இருக்கிற மாதிரியான ஒரு சைட்ல வரக்கூடிய லுக். இஃப் யூ எவர் வாண்ட் டு லுக் ஆல் நேச்சுரல் அண்ட் சிம்பிள் அண்ட் எலிகண்ட் உங்களுடைய மேக்கப் சைட்ல, சூஸ் அ நைஸ் மேட் ஆர் செமி கிளாசி நியூட் லிப் கலர். அது வந்து பீச் அண்டர்டோன்ல இருக்கலாம், பிங்க் அண்டர்டோன்ல இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் யுவர் அவுட்ஃபிட். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த சாரிக்கு வந்துட்டு பீச்சும் வந்து செட் ஆகாது, எனக்கு பிடிக்கல. ஓகேவா? இட் மைட் ஸ்டார் காம்ப்ளிமெண்டட், பட் எனக்கு வந்து வென் ஐ டெஸ்டட் அவுட் எனக்கு இந்த ப்ரௌன் தான் வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் ஜென்ரலாகவே நான் ஒரு ப்ரௌன் மேட் லிப் விரும்பி அப்படின்றதுனால ஐ சூஸ் திஸ். இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இட் காம்ப்ளிமெண்டட் இந்த டோன்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் இந்த சாரி அண்ட் ஜுவல்லரி எவ்ரி திங் ஸோ வெல். ஸோ அதனால ஐ ஆப்டட் ஃபார் சம்திங் லைக் திஸ். இட்ஸ் டெஃபினட்டாக சிம்பிள், நீட் அண்ட் எலிகண்டான ஒரு லுக். ஐ அப்சல்யூட்லி லவ்ட் ஹவ் இட் டர்ன்ட் அவுட். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே நீங்கள் வந்து உங்களுடைய மேக்கப் அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா ட்ரை கான்டோரிங், ஃபால்ஸ் லாஷஸ் அண்ட் போல்ட் லிப்ஸ். இது 3 நீங்க பண்ணீங்கனாலும் கண்டிப்பா அது வந்து இன்னுமே எலிவேட்டடா இருக்கும். ஜுவல்லரி இஸ் ஃப்ரம் நியூ ஐடியாஸ் ஃபேஷன் ஜுவல்லரி அண்ட் மெஹந்தி இஸ் பை பிரியா. நான் எல்லாத்தோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம்ஸும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிளவுஸ் அண்ட் ஆரி ஒர்க் இஸ் பை தி ஒன் அண்ட் ஒன்லி மை அம்மா அண்ட் சக்தி அக்கா. தேங்க்யூ 2 பேருக்கும். பின்னாடி அழகான ஒரு பிளவுஸ் மாடல். ஐ அப்சல்யூட்லி லவ்ட் இட். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை. Just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old. Please tell me